அண்மை செய்தி அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கானது தற்போது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. பொன்முடி தரப்பில் கால அவகாசம் கேட்கப்பட்டதை அடுத்து வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, பொன்முடி தரப்பில் என்ன கோரிக்கை வைக்கப்பட்டது? விவரங்கள் என்ன? வணக்கம். கடந்த 1996 முதல் 2001ஆம் ஆண்டுகளில் திமுக ஆட்சி காலத்தில் போக்குவரத்துறை அமைச்சராக பதவி வகித்த காலத்தில் 1,36 லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து குவித்ததாக 2002ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக வழக்கானது பதிவு செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் நீதிமன்றத்தில் விசாரணையில் இருந்த இந்த வழக்கானது வேலூருக்கு மாற்றப்பட்டது. பின்னர் வழக்கை விசாரித்த வேலூர் நீதிமன்றம் குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்படவில்லை என கூறி பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சியை விடுதலை செய்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்புக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து இந்த வழக்கை விசாரணைக்காக எடுத்துக் கொண்டிருந்தார். இந்த வழக்கை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது பொன்முடி தரப்பில் ஆஜரான தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் கோரிக்கையானது முன்வைத்திருந்தார். வழக்கை இறுதி விசாரணைக்காக தள்ளி வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையானது அவர் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் வழக்கின் விசாரணையை வருகிற செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார். ராஜலட்சுமி, அமைச்சர் பொன்முடிக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்கு செப்டம்பர் 9ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளது சென்னை உயர்நீதிமன்றம். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.